இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. ஆகியனால சத்தியத்தை நம்ம எப்படி தான் கேட்கணுங்க? சந்தோஷமாக கேட்க வேண்டும். சரிங்க, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வேத பாடம் மெய்யான மீட்பின் விலை. மெய்யான மீட்பின் விலை அல்லது மெய்யான விடுதலையின் விலை என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு இந்த 5வது பாடத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், ஏன் மெய்யான மீட்பு அப்படின்னு சொல்கிறோன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த தலைப்பே மெய்யான மீட்புன்னு ஏன் சொன்னோன்னா, இன்றைக்கு இந்த மீட்புக்குரிய அர்த்தம் கிறிஸ்தவ வட்டாரங்களில் சரியாய் புரிதல் இல்லை, சரியான ஒரு புரிதல் கிடையாது. இதற்கு நாமும் விதிவிலக்கு அல்ல. ஏன்னா இந்த மீட்புன்ற ஒரு விஷயத்தை தெளிவாய் புரிஞ்சுக்கிட்டோம்னா, வேத வசனத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒவ்வொரு மணி பொழுதும் நம்ம தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் கொடுத்துருக்கிற மீட்பு அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மீட்பு. ஏன் புரிதல் இல்லை, மீட்பை குறித்ததான புரிதல் ஏன் கிறிஸ்தவர்களிடத்தில் வரல அது அப்படின்றதுக்கு நம்ம விளங்கிக்கணுன்னா, நம்ம பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாக வந்திருக்கலாம், இல்லை பாதியில் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து இன்றைக்கு இந்த சத்தியத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இப்போ ஒரு கேள்விகளை நான் கேட்குறேன், ஒரு 3 கேள்வி கேட்குறேன். இந்த 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். அது எப்படின்னா, உங்கள் இருதயத்துக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் சொல்லணும். அதை சொல்லுவாங்க இல்லையா, அவன் மனசில் கை வச்சு சொல்லுப்பா அப்படின்வாங்களே, அந்த மாதிரி. இப்போது நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், அவங்க மனசில் கை வச்சு சொல்ல போகிறீங்க. அது தப்போ கரெக்டோ அப்புறம் பார்த்துக்கலாம். இருக்கிற ஃபேக்டை நீங்கள் சொல்லணும், புரியுதா? இத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்தவத்திலேருந்து வந்துட்டோம் இல்லையா, இத்தனை வருஷம் வந்துட்டோம். அதனால் இந்த கேள்வி உங்களுக்கு வருது. 3 கேள்வி தான். முதல் கேள்வி என்னென்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மெய்யாகவே நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன் அல்லது இந்த பாவத்திலிருந்து நான் மீட்பை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறேங்க. கரங்களை வருத்துங்க பார்க்கலாம். 1 2 3 பார்த்தீங்களா, மெஜாரிட்டி தான். சரி, இன்னொரு கேள்வி. நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட வாழ்வாதாரத்தை நான் நேர்த்தியாக, சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் எனக்கு எதுவும் குறை இல்லை, எனக்கு ஒரு குறையும் இல்லை, கர்த்தர் அப்படி தான் என்னை நடத்துகிறாரு, எல்லாம் எனக்கு சம்பூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கு, என்னுடைய வாழ்வாதாரத்துக்குரிய மீட்பை நான் பரிபூர்ணமாக பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேங்க. கரங்களை உயர்த்துங்க. ஓகே, 2 கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. 3வது கேள்வி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நான் ஒரு சபையில் இருக்கிறேன், நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். மரித்த பிறகு கட்டாயம் பரலோக ராஜ்யத்தில் நான் போய் சேருவேன். எனக்கென்று ஒரு சிங்காசனம் இருக்குது, எனக்குன்னு ஒரு கிரீடம் இருக்குது, அதை நான் நிச்சயம் பெற்றுக்கொள்வேன். 100% ஷுவராக நான் பரலோகத்துக்கு போவேன், அந்த ராஜ்யத்தில் பங்கு கொள்வேன் சொல்கிறவங்க கரங்களை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். சூப்பர். இப்போது புரிஞ்சுதுங்களா? நீங்கள் திரும்பி பார்த்தீங்களான்னு தெரியல, ஒவ்வொரு கேள்விக்கேற்ற மாதிரி கரம் வந்தது. ஆக்சுவலாக மீட்பை நம்ம உணர்ந்துருந்தோன்னு வச்சுங்களேன், நான் கேட்ட 3 கேள்விக்கும் ஒரு ஆத்மா கூட கையை இறக்காமல் உயர்த்தி என்ன பண்ணியிருப்பீங்க, சொல்லியிருப்பீங்க. இதுக்கு தான் சொன்னேன் மெய்யான மீட்பு. அதை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுட்டோம். எத்தனை பேர் மீட்கப்பட்டீங்கன்னும் போது கரங்கள் ரொம்ப வரல. இது உலக ரீதியாக நம்ம மனசாட்சி சொல்கிற ஒரு, நம்ம மனசுக்கு நம்ம யாரும் நமக்கு தானே தெரியும் இல்லையா, நம்ம யாரும் நமக்கு தான் தெரியும். நம்ம மனம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேட்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. ஆமென். பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அப்போ பைபிள் என்ன சொன்னது?
நம்ம என்ன சொல்கிறோம், பாவத்திலேருந்து விடுதலை ஆகிட்டோமான்னா கை வரல. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? கிறிஸ்துவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொல்லிடுச்சு. சரியா? ஆனாலும் பாவத்தில் இருக்கிறோம். சரியா? அப்போது இதுக்குரிய மீட்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? பாவத்துக்குரிய மீட்பை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, வாழ்வாதாரத்தை குறித்து, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாழ்வாதாரத்தை தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மீட்பை கொடுத்துருக்கிறார்னா வேதம் வாசிங்க. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். பாருங்க, குமாரனை ஒப்பு கொடுத்தவர், அவரோ கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி கேள்வி கேட்குது. அப்போ நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையானது அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, எப்படி நான் கொடுக்காம இருப்பேன்னு கேட்குறாரு. புரியுதுங்களா? அதில் 28 கூட வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையும் ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ புரியுதுங்களா? வாழ்வாதாரத்துக்கு தேவையானது கூட அவர் என்ன பண்ணுறாராம், அருளாதிருப்பது எப்படி? ஆனால் நம்ம அந்த மீட்பை பெற்றிருக்கிறோமானா கேள்விக்குறி. சரியா? மூணாவது என்ன பார்த்தோம், பரலோக ராஜ்யத்துக்கு போவோமா? ராஜ்யத்துக்கெல்லாம் ஏன் பிரதர் போகிறீங்க, பரலோகத்துக்கு போவோமா? அந்த கேள்வியை கேளுங்க. ஒரு இடத்துல அப்படி தான் கேட்டார் ஒருத்தர், ராஜ்யம்லாம் வேணாம் பிரதர், பரலோகத்துக்கு போவோமா? அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எங்கள் காது குளிர கேட்குறோம். ஒரு காலத்தில் நான் கேட்ட கேள்வி தான் இது. பரலோகத்துக்கு போவோமா அப்படின்னு கேட்டதுக்கு வேதம் என்ன சொல்லுது? எபேசியர் 2:7-8. எபேசியர் 2:7-8. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எங்க உட்கார செஞ்சாரா? உன்னதங்கள்னா என்னதுங்க? உன்னதம்னா என்னது? பரலோகம். ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. பரலோகத்தில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா இது தேவனுடைய ஈவா. தேவனுடைய ஈவு என்னன்னா, நீங்களும் நானும் குமாரனோடு கூட பரலோக ராஜ்யத்தில் உட்காரும் ஆளுகை செய்வது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் மீட்புக்குள்ளே இருக்கிறது. இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது? புரியுதுங்களா? அப்போ இதிலெல்லாம் ஒரு தெளிவு வந்தால் தான் மெய்யான மீட்பை நம்ம என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ஏதோ மீட்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆக்சுவலாக தேவன் இந்த மீட்புன்ற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாரு, அவர் எப்படி இதை ஜனங்கள் மத்தியில் காண்பிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், பழைய ஏற்பாட்டில் ஒரு திறவுகோல் வசனம் இருக்குது மீட்பை குறித்து. சங்கீதம் 111:9. சங்கீதம் 111:9. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். புரியுதுங்களா? இப்போ மீட்புன்னா என்னன்றதுக்கு திறவுகோல் வசனம்னா, அவர் நாமத்தினாலே அவர் ஜனங்களுக்குரிய ஒரு நித்திய உடன்படிக்கை தான் மீட்பு. தேவன் பண்ணுது, நம்ம பண்ணல. தேவன் பண்ணுறாரு ஒரு நித்திய உடன்படிக்கை அவருடைய ஜனங்களுக்கு. அல்லங்கதா? அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய நாமத்தினாலே அவருடைய ஜனங்களுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை. ஒரு ஷார்ட் பீரியட் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை, நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி இந்த மீட்பை குறித்து தொடர்ந்து நம்ம தொடர் காரணியாக தான் பார்க்க போகிறோம். நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சத்தியத்தை நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு நான் ஒரு 3 கேள்வியை உங்கள் மத்தியில் வச்சு அதன் அடிப்படையில் தான் இந்த வேத பாடத்தை நான் கொண்டு செல்ல போகிறேன். முதலாவது கேள்வி, மீட்பின் அர்த்தம் என்னங்க? சொல்லுங்க. மீட்பின் கேள்வி கேட்கல, நீங்கள் கேள்வி கேட்குற அமைதியாக இருக்கிறீங்களா? இல்லை, நான் சொன்னதை உங்களை சொல்கிறேன். மீட்பின் அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அதாங்க
ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் அடிமட்டத்திலிருந்து பார்க்கணும், அப்போதான் புரியும். இல்லைன்னா நம்ம நிறைய வார்த்தை முன்னாடி சொன்ன பாருங்க, கிருபை அந்த மாதிரி நிறைய வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் நம்ம பாட்டு சொல்லிட்டு இருப்போம். மீட்பும் அப்படிதான், அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜென்ரலாக மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அதை ஆழமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ முதலாவது மீட்பின் அர்த்தம் என்ன, இந்த கேள்வியிலிருந்து முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வார்த்தை மீட்பு என்று தமிழில் வரக்கூடிய இந்த வார்த்தை எபிரேயத்தில் பெட்யூத் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்யூத், PEDUTH, PEDUTH, பெட்யூத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெட்யூத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரிகாரமாக கொடுக்கப்படும் பலி. பெட்யூத்னா என்ன அர்த்தம், பரிகாரமாக கொடுக்கப்படும் பலி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அனுபவிக்க வேண்டியதை எனக்காக பரிகாரமாக ஒரு பலி கொடுக்குறேன். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எதை கொடுத்தாங்க, ஆடுகளை மாடுகளை என்ன பண்ணாங்க, அந்த புறாக்களை எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ பரிகாரமாக கொடுக்கப்படும் பலி பெட்யூத் எபிரேயத்தில். கிரீக்கில் புதிய ஏற்பாட்டில் வரும்போது லூட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. லூட்ரன், LUTRON, லூட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லூட்ரன் சொல்லும் போது பெட்யூத்துக்கு வந்த மீனிங்கும் லுட்ரனுக்கு வர மீனிங்கும் கொஞ்சம் வித்தியாசங்க, கொஞ்சம் இல்லை நிறைய வித்தியாசம். அங்கே பரிகாரமாக கொடுக்கிற பலி, புதிய ஏற்பாட்டில் வரும்போது இந்த லுட்ரன்ற அந்த மீட்புன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் வருதுன்னா சொந்தமாக்கி கொள்ள கொடுக்கப்படும் மீட்கும் பொருள் அல்லது மீட்புக்குரிய விலை. சொந்தமாக்கி கொள்ள கொடுக்கப்படும் விலை, கிரயம்னு சொல்லலாம், தொகைன்னு சொல்லலாம், அல்லது ஒரு மீட்புக்குரிய பொருள்னு சொல்லலாம். இது எப்படின்றத நான் உங்களுக்கு விளக்குறேன். இதை நீங்கள் யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 30வது வசனம், யாத்ராகமம் 21:30 வாசிக்கங்க பாப்பா. அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால், அவனவனுக்கு கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால், அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட தன் ஜீவனை 21:30 அதனே வாசிங்க கரெக்ட் தான். அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன். மீட்கும் பொருளாக ஜீவனுக்கு என்ன கொடுக்கணுமா, மீட்கும் பொருளாக அபராதத்தை கொடுக்க கடவன். அது நீங்கள் அந்த அதிகாரத்தை மேலே படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு வச்சிருக்கிறவன் ஒரு மாடு போய் இன்னொருத்தனை முட்டி அந்த மனிதர் செத்துட்டா, இப்போ மாட்டுக்கு சொந்தக்காரன் அவனும் சாகணும், மாடும் சாகணும். ஏன்னா ஜீவனுக்கு ஜீவன், இதுதான் ஈடு. அப்போ ஒரு ஜீவன் போயிடுச்சு, அப்போ அது தேவனுடைய பார்வையில் அது என்னதுங்க, ரத்தப்பழி. அதை இன்னொருத்தன் கையில் கேட்பாரு. அப்போது பிரமாணத்தின்படி அவன் என்ன பண்ணணும், கொல்லப்படணும். இப்போ இதுக்கு இவங்க பல காரியங்களை செஞ்சாங்க. அதுக்கு பரிகாரமாக, அதுக்கு ஒரு மீட்கும் பொருளாக சில காரியங்களை செஞ்சதை நம்ம பார்க்குறோம். அப்போது மீட்பின் அர்த்தம் என்னன்னா சரியான விலை அல்லது மீட்பிற்குரிய பொருள், மீட்கும் பொருள், அதுதான். இப்போ எப்படின்னு விளக்குறோம் பாருங்கள். இப்போ இந்த புட்பீட் இருக்குது, இது இங்கே இருக்குது, இது ஐயாருடையது. இதோட விலை ஒரு சும்மா அப்ராக்சிமேட்லி ஒரு 3000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதை நான் உடச்சிட்டேன். இதை உடச்சிட்ட பிறகு ஐயா கிட்ட சொல்கிறேன், ஐயா நான் வேறு ஒரு புட்பீட் உங்களுக்கு வாங்கிக்கோங்க, நான் என்ன பண்ணிடுறேன், அதுக்குரிய பணத்தை கொடுத்துட்றேன்னு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா அது நீதியா? ஏன்னா இதோட விலை எவ்வளோ, 3000. இப்போ நான் 2000 ரூபாய் கொடுத்தா அது நீதி கிடையாது. இப்போது இவருக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐயா நான் இதை உடச்சிட்டேன், அதனால் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு 5000 ருபீஸ் கொடுக்குறேன், 5000 ரூபாய் கொடுக்குறேன்னா அதையும் அவர் வாங்கிட்டா அது நீதியா? ஏன்னா விலைக்கு அதிகமாக போயிடுச்சு. விலைக்கு அதிகமாக போனாலும் அநீதி, விலைக்கு கம்மியாக போனாலும் அநீதி. அப்போது மீட்புக்கு சரியான சமமான விலை, அதுதான் மீட்கும் பொருள். அப்போ மனுக்குலத்தில் மனுஷருடைய வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு மீட்கும் பொருள்னா மனுஷன்தான் அதுக்கு சரியான மீட்கும் பொருளாக இருக்கணும். மனுஷன்னா நம்மள மாதிரி மனுஷன் கிடையாது. ஐ மீன் எப்படி சொல்கிறது, மனுக்குலம் நம்மளே எடுத்துக்கக்கூடாது. முதல் மனிதன் யார், புரியுதுங்களா? அங்கேருந்து தான் எடுக்கணும். அந்த மாதிரி தான் அங்கே உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த காரியம்
ஒரு ஜீவனுக்கு நேர்த்தியான ஜீவன்ன்றது பழைய ஏற்பாட்டில் சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஏகமாய் கெட்டு போய் தேவ மகிமை அற்றவர்களாயிட்டாங்க. புரியுதுங்களா? எல்லாரும் ஏகமாக கெட்டு போயிட்டாங்க. அப்போது ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஆட்டையும் மாட்டையும் அப்படி ஏதாவது பலிகளை செலுத்தி ஒரு பரிகாரமான ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. சங்கீதம் 49:8-9. சங்கீதம் 49:8-9. எவ்விதத்தினாலாவது அவனை மீட்கும் கொள்ளவும். முன்னாடி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சகோதரனை பற்றி சொல்லுவார். சொல்லிட்டே வரும்போது 8வது வசனத்தில் சொல்கிறாரு, எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஒருத்தனை மீட்டுக் கொள்வதற்கு அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை கொடுக்கவும் சொல்லுங்க கூடாதே. அடுத்தது, அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது. ஆத்ம மீட்பு எப்படி இருக்குதா? அருமையா இருக்குது. அது ஒருபோதும் முடியாது. என்னவா? ஒருபோதும் முடியாது. அப்போ ஒரு சகோதரனுடைய ஜீவனுக்கு ஈடாக இன்னொரு ஜீவனை கொடுக்கிறது தான் ஆத்ம மீட்பு. அது என்ன முடியாதான்? அதாவது என்ன சொல்றாரு? ஒருபோதும் முடியாது. இதுதான் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலிருந்து அப்படியே வருதை நம்ம பார்க்குறோம். அதே நீதிமொழிகள் சொல்லும் போது பாருங்க, கிளியராக சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 21:18. நீதிமொழிகள் 21:18. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும், நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும், செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். விளங்குதா? நீதிமானுக்கு யாரு? துன்மார்க்கன். செம்மையானவனுக்கு துரோகி என்னவா? மீட்கும் பொருளாவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்போ ஒரு துரோகியை மீட்கணும்னா ஒரு நீதிமான் சாவணும். ஒரு துன்மார்க்கனை மீட்கணும்னா ஒரு நீதிமான் சாகணும். அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ஒரு நீதிமானை மீட்கணும்னா ஒரு துன்மார்க்கன். அப்போ இது எப்படின்னா ப்ளஸ்ஸுக்கும் மைனஸுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. புரியுதா? அப்போ பாவம் உள்ளவர்களை மீட்கணும்னா என்னவா மாறணும்? பாவம் உள்ளவர்களை மீட்கணும்னா என்னவா மாறணும்? பரிசுத்தம் உள்ளவர் பாவமாக மாறணும். விளங்குதா? புரியுதுங்களா? ஒரு பாவம் உள்ள ஒரு மனுஷனை மீட்கணும்னா ஒரு பரிசுத்தம் உள்ளவர் பாவம் உள்ளவராக மாறணும். புரியுதுங்களா? இப்போ இது சாத்தியக்கூறு இல்லைன்னு தாவீது என்ன பண்ணிட்டாரு? கூடாதுன்னு சொல்லிட்டார். ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்தது. அப்போ மீட்பின் அர்த்தம் என்ன அப்படின்னா, மீட்பு என்பது ஒரு சரியான விலை அல்லது ஒரு மீட்கும் பொருள். இதுதான் மீட்பு. புரியுதுங்களா? இப்போ அந்த மீட்கும் பொருள் எது? இப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க செஞ்ச காரியத்துக்கு ஒரு ஆட்டையும் ஒரு மாட்டையும் கொடுத்து அதை மூடுனாங்க. மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு பெறலை, பாவம் மூடப்பட்டது. அல்லங்குதுங்களா? இப்போ இப்படி இருந்த மனுக்குலத்தை மீட்கணும்னா அந்த மீட்புக்கு சரியான விலை கொடுக்கணும். ஜீவனுக்கு ஜீவன் சரியான விலையை கொடுக்கணும். அப்போ அந்த சரியான விலை, அந்த மீட்கும் பொருள் யாரு அப்படின்னு மனுக்குலமே என்ன பண்ணிட்டு இருந்தது? எதிர்பார்த்துட்டு இருந்தது. இந்த மீட்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து தன்னை அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? மத்தேயு 20:28. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பாத்தீங்களா? தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். விளங்குதுங்களா? இப்போ மீட்பின் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். மீட்பு என்பது சரியான விலை அல்லது ஒரு மீட்கும் பொருள். அதான் மீட்புன்றது. இப்போ மீட்கும் பொருள் யாரு? ரெண்டாவது கேள்வி. மீட்கும் பொருள் யாருன்னு பார்க்கும்போது மீட்கும் பொருள் யாருங்க? இயேசு தான் அந்த மீட்கும் பொருள். அது இன்னொரு வசனம் கூட படிச்சிருங்க. 1 தீமோத்தேயு 2:6. 1 தீமோத்தேயு
2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பாத்தீங்களா? இந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சிங்களா? ஏன்னா இயேசுவை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியிருப்பார். பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை எல்லா இடத்துலையும் எப்படி எழுதுவார்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, புரியுதுங்களா, கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார். பட் இந்த இடத்துல மாத்திரம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என்ன வார்த்தை கவனிச்சிங்களா? மனுஷன். இயேசுவை பற்றி சொல்கிறாரு, தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்போ இயேசு இந்த பூமியில முதல் மனிதன் ஆதாம் விழுந்ததற்கு அவன் மூலமாக வந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு இயேசுவ என்னவா வந்தார்? மனுஷனா வந்தார். இப்போ ஒரு கேள்வி, 2 கேள்வி முடிஞ்சிடுச்சு. 3வது கேள்வி என்னன்னா, இந்த மீட்புக்கு தேவன் மனுக்குலத்தை மீட்பதற்கு ஒரு மனுஷன் வேணும். அந்த மனுஷன் யாரு? அதான் மீட்கும் பொருள். மீட்கும் பொருள் யாரு? மனுஷனாகிய இயேசு. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை வச்சு மீட்பை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, எப்படி அங்கே ஒரு ஆட்டை வெட்டி ஒரே டைமில் ஃபினிஷ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இயேசு என்ன பண்ணியிருக்கலாம்? 1 ஷாட்டில் முடிச்சிருக்கலாம். ஆனால் முடிக்கல. இயேசுவை எப்படி கொண்டாங்க? அவருடைய சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தமும் நீரும் வெளியில் வந்த பிறகு தான் பிதாவே எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார்? அது அதுக்கு முன்னாடி ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டவுடனே அவருடைய சரீரத்துலேருந்து என்ன வந்தது? ரத்தமும் நீரும் வந்துடுச்சு. இப்போ 3வது கேள்வி என்னன்னா, மீட்புக்கு ஏன் ரத்தம் தேவை? மீட்புக்கு ஏன் ரத்தம் தேவை? இது ரொம்ப முக்கியம். இதில் தான் அடங்கி இருக்குது. இயேசுவை அப்படியே பிரசங்கம் பண்ணி மீட்பு கொடுக்க வச்சிருக்கலாம் இல்லையா? குமாரனை கொடுத்து அவரை அடிக்காம அவருடைய வார்த்தையினாலே என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு மீட்பை கொடுத்துருக்கலாம். இன்ன வரைக்கும் இயேசு உயிரோடு இருந்திருந்தான்னு வச்சுங்க, உலகத்தில் எல்லாருமே கிறிஸ்தவனாக மாறி இருப்பான். புரியுதுங்களா? 2023 வருஷத்தில் 24 வருஷத்தில் இயேசு மரிக்காமல் அப்படியே எருசலேமில் பிறந்து அப்படியே இருந்திருந்தாருன்னா எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டவங்க. ஈஸியாக முடிஞ்சிட்டு இருக்கோம். இது நம்ம மூளை, புரியுதா? ஆனால் தேவனுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்தின் வழியாக போகும்போது அவர் எதை தான் பயன்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து மெயினாக எதை தான் வாங்கினார்? ரத்தத்தை வாங்கினார். அதே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ எல்லாத்துக்குமே மூலதனம் என்னதுங்க? ரத்தம். எதுக்கு ரத்தத்தை தேவன் பயன்படுத்துகிறாரு? சில இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் கேட்பாங்க, உங்கள் கடவுள் ஒரு இரத்த பிரியர், தன்னுடைய நீங்கள் மகன் என்று சொல்லக்கூடிய அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறீங்க? ரத்தத்தை வாங்குறீங்க. அதை வாங்குது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணுறீங்க? திராட்சை ரசத்தை எடுத்து இது ரத்தம், அந்த அப்பத்தை எடுத்து இது அவருடைய சரீரம். நீங்களாம் நரமாமிச பட்சிகள். ஒரு இறை தூதுவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நீங்கள் சாப்பிட்டா இது என்ன கிறிஸ்தவன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இயேசு பிறந்து வளர்ந்து கிறிஸ்தவம் வளர்ந்து 500 வருஷத்துக்கு பிறகு வந்தவங்க தான் இஸ்லாமியர். வளர்ந்துங்களா? ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே 4500 வருஷத்துக்கு பழமையானது தான் பைபிள். அவங்க சொல்கிற விஷயம். இதுக்கு நிறைய பாஸ்டர்ஸு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆமாங்க கரெக்டு தான், நிறைய பேர் அப்படி கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. சரிங்களா? இஸ்லாத்தில் போயிருக்கிறாங்க நிறைய பேர். நான் கூட அதுலேருந்து தான் வந்தேன். புரியுதுங்களா? ஒரு காலகட்டத்தில் விளங்கலை. அதனால் குர்ஆனை கொஞ்சம் படிக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 5 வேளை தொழுதா போதும், போயிடலாம். புரியுதுங்களா? சில கோட்பாடுகள் ரொம்ப சுலபமாக செய்ய வேண்டியது, அதெல்லாம் செஞ்சால் முடிஞ்சு போச்சு. அதனால் கொஞ்ச நாள் இருந்தேன். தேவனை அதில் இருக்க வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அங்கே இருக்கிற நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்க முடிஞ்சுது. குர்ஆனில் நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியுது. சரி, மீட்புக்கு ஏன் ரத்தம் தேவை அப்படின்னா, அதே நேரத்தில் இந்த மிருகங்களுடைய ரத்தம்லாம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த மிருகங்களுடைய ரத்தம் என்ன ஆகாதான்? எபிரேயர் 10:4 வாசிங்க. எபிரேயர் 10:4. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம்
பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. என்ன பண்ண மாட்டாதான். அப்போ காளை வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தம் சரியான விலை இல்லை. அது இது இன்ன வரைக்கும் யார் தான் செஞ்சுட்டு இருக்கிறா? யூதர் செஞ்சுட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? அது சரியான விலை இல்லை. அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பலியை அறிமுகப்படுத்துறாரு பவுல். கொலோசியர் 1:14 கொலோசியர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய அவருக்குள் கமா, ஓகேங்களா? குமாரனாகிய அவருக்குள் கமா, அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ குமாரனுக்குள் அப்படின்னும் போது அது குமாரனுடைய சரீரத்தை குறிக்குது. அவருடைய ரத்தத்தினாலே என்னும் போது சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தத்தை குறிக்குது. புரியுதுங்களா? விளங்குதா? இப்போ ரத்தம் மீட்புக்கு ஏன் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான்றதை பார்க்கணும். ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான். இப்போ எல்லாரும் ஆதி ஆகமத்துக்கு வரணும். எல்லாம் ட்ராவலாகி ஏதேனுக்கு போயிடலாம் வாங்க. அங்கே தான் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏதேனில் இருக்கக்கூடிய ரகசியங்களை 2000 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆராய்ச்சியாளர் இன்னும் முடிவுக்கு வரல. இன்னும் அந்த ஸ்டடி முடியல. ஆதி ஆகமம் ஒரு புஸ்தகத்தில் அவ்வளோ விஷயத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதில் சில முக்கியமான காரியங்களாக இருக்குது. தேவனுக்கு சித்தமான பார்க்கலாம். இப்போ மனுஷனை தேவன் உருவாக்குறார். ஆதி ஆகமம் 1 நல்லா கூர்ந்து கவனிங்க. படிக்கும்போது தயவு செய்து ஆதி ஆகமம் 1 26, 27 பொறுமையாக நிறுத்தி படிங்க பிரதர். ஆதி ஆகமம் 1 26, 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஓகே, 2 விஷயம் சொன்னார். மறுபடியும் படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. 2 முறை வந்துதா? நமது சாயல், நமது ரூபம், அதன்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். இப்போ மனுஷனுடைய படைப்பு பார்த்தீங்க இல்லையா? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக. சரியா? இப்போ தேவன் குமாரனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? மனுஷனை உண்டாக்குனாங்க. அந்த உண்டாக்கும் பொழுது சில விஷயங்கள் நடந்தது. என்னன்னா, தேவன் மற்ற காரியங்கள் எல்லாம் உருவாக்கும் போது வார்த்தையினாலே உருவாக்குனார். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. வெளிச்சம் உண்டாயிற்று. ஜலம் பிரிந்து வட்டாந்தரே உண்டாக கடவுதுன்னாரு. என்ன ஆயிடுச்சுங்க? பிரிஞ்சது. பூமியிலிருந்து சகல விதமான புல் பூண்டுகள், கனிதல், விதை தரக்கூடிய கனிகள் எல்லாம் என்ன ஆகுது? முளைக்க கடவுதுனாரு. என்ன ஆயிடுச்சுங்க? உண்டாயிடுச்சு. மனிதனையும் உண்டாகுவாயாகன்னு சொன்னால் மனுஷன் உண்டாயிருப்பான். ஆனால் தேவன் அப்படி செய்யலை. மாறாக மனுஷனை வார்த்தையினால உருவாக்கல, வார்த்தையை அறிக்கையிட்டு உருவாக்கினார். வார்த்தையை, அதுதான் இப்போ வாஸ்தவம். நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக. அது கட்டளை. அது என்னது? கட்டளை. அது தேவனுடைய அறிக்கை. புரியுதுங்களா? அந்த உண்டாக்குவோமாக அப்படின்னும் போது நீங்கள் மூல மொழியில் பார்த்தீங்கன்னா சில குறியீடுகள் இருக்கும். இப்போ ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி, புள்ளி ஸ்டாப்பெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரிஜினல் ஹீப்ரூவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கணும்னா கமாண்டிங். தேவன் வந்து அப்படியே கமாண்ட் பண்ணுறாரு, உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரை? மனுஷனை. இப்போ மனுஷனை படைச்சார். எப்படி படைச்சாருங்க? மண்ணினாலே அப்படியே அவனை உருவாக்கி அவனுக்குள்ளே என்ன பண்ணார்? எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அவன் நாசியில் என்ன பண்ணார்? ஊதின உடனே அவன் என்ன ஆயிட்டான்? ஜீவ ஆத்மா ஆயிட்டான். ஜீவ ஆத்மா ஆயிட்டான்னு சொல்கிறத விட தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி ஆயிட்டான். புரியுதுங்களா? குழப்பம் வேண்டாம், நல்லா கூர்ந்து கவனிங்க.
ஏன்னா இந்த சத்தியத்துக்கு அகெயின்ஸ்டாக நிறைய போதனைகள் இருக்குது. நம்ம வசனத்தின் படி தான் போனோம், புரியுதுங்களா? அப்போது ஜீவ ஆத்மா ஆனான்னா யார மாதிரி ஆயிட்டான்? தேவன் சொன்னார் பாரு, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்குவாங்க, அப்படி ஆயிட்டானா? இப்போ ஒரு கேள்வி, ஆதாமுக்குள்ள ரத்தம் இருந்ததா? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி தேவன் சொன்னார்னா அப்போ தேவனுக்குள்ள என்ன இருக்கணும் சொல்லுங்க? ரத்தம் இருக்கணும். அப்போ மனுஷனை உண்டாக்கும் போது இருக்கணுமா? இருக்கணும்ல. நமது சாயலின்படி நம்ம நிறைய விஷயங்கள் ஆதாம தேவனுக்கு ஈக்குவலாக பேசியிருப்பார். இன்னொரு இடத்துல சொல்லுவார், அவன் விழுந்த பிறகு அவன் நம்மில் ஒருவனை போல் ஆனான். நம்மில், ஏன்னா சாத்தா என்ன சொன்னான்? இந்த கனியை சாப்பிட்டா நீ என்ன ஆயிடுவ? அவன் போய் சொல்ல கரெக்டாக தான் சொன்னான். நீ யார் மாதிரி ஆயிடுவ? தேவர்களை மாதிரி ஆயிடுவேன்னா. தேவன் என்ன சொன்னார்? அவன் நம்மில் ஒருவனை போல ஆயிட்டான். இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது, இன்னைக்கு வேண்டாம், புரியுதா? ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க, அது பார்ப்போம், தொடர்ந்து வரக்கூடிய காரியங்களை பார்ப்போம். இப்போ கேள்வி என்னன்னா, மனிதனுக்குள் ரத்தம் இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? தெரியல, அவ்வளோதான். புரியுதா? மனிதனை எங்கேருந்து உருவாக்குனார்? மண்ணிலேருந்து உருவாக்குனார். மண்ணில் சரி நிறைய தன்மைகள் இருக்குது. உதாரணத்துக்கு மண்ணில் 60% தண்ணீர் இருக்குது. அப்புறம் பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், எல்லா தாது சத்துக்களும் எதில் இருக்குது? மண்ணுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த எல்லா சத்துக்களையும் ஒன்றிணைந்து ஒரு ரூபத்தை உருவாக்கினார் தேவன். உருவாக்கி அவனுடைய நாசில என்ன பத்திரமா ஊதுனாரு? காற்று, தேவனுடைய மூச்சு காற்று, அவருடைய வல்லமையை நாசில ஊதுனோடனே ஆதாம் ஏஞ்சி நின்றான். ஆதாம் எழுந்து நின்று விட்டான். அவன் நிற்கும்போது ஆதாம் தேவ சாயலில் நின்னான். ஏன்னா எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, முடியாது. ஏன்னா 1 தீமோத்தேயு 6:16 தெளிவாக சொல்லுது, மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர், நித்யானந்தரும் ஏக சக்கராதிபதியுமா இருக்கிறார். அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. தேவனுக்கு சித்தமான தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்க்கலாம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? குமார் பிதா ஆகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் யார் நிற்கிறார்? இயேசு நிற்கிறான்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்? பிதா நிற்பார், ரைட் ஹேண்ட் சைடு யார் இருப்பா? யார்? இயேசுன்னு நினச்சிக்கிட்டோம். ஆக்சுவலாக வலது பாரிசம்னாலே அர்த்தம் வேற. நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ ஐயா இருக்கிறாரு, ஐயாவுக்கு சபையில் யாராவது ஒருத்தருப்பாங்க, இவர் தாங்க என் ரைட் ஹேண்டுன்னு. அப்போ நான் அவர் பின்னாடி அவன் நிற்கிறாருன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? இவர் வேலையை அவர் சரிவர செய்கிறார். புரியுதுங்களா? அதான் ரைட் ஹேண்ட். அதுக்கு நிறைய விஷயங்களும் இருக்குது. சரி, இப்போ அது வேண்டாம். இப்போ தேவன் மனுஷனை அந்த சாயலை உருவாக்கும் போது அவன் என்ன வேண்டாம்? மனுஷனா எழுந்திருச்சு நின்னான். இப்போ மனுஷனுக்கு என்ன சாபம் கொடுத்தார்? என்ன சாபம் கொடுத்தார்? ஏவாளை விட்டுருவோம். ஏவாள் வேண்டாம், பாவம், அது பாவப்பட்ட ஜென்மம், அது எதாவது வீட்டில் போய் எதாவது சமையல் பண்ணிட்டு இருக்கோம், விட்டுருவோம். இப்போ ஆதாம் கிட்ட வரும்போது ஆதாமுக்கு தேவன் என்ன பண்ணார்? ஒரு சாபத்தை கொடுத்தார். என்ன சாபம் கொடுத்தார்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தப்பட்டு, முக்கியமான மேட்டரை விட்டுறீங்களே, வேர்வையோடு கூட என்ன பண்ணுவ? நீ ஆகாரத்தை புசிப்ப. சரியா? வேர்வையோடு கூட ஆகாரத்தை புசிப்ப. இது என்னது? தேவன் ஆதாமுக்கு கொடுத்த சாபம். ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுத்தார்ல தேவன். என்ன வேலை கொடுத்தார்? தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வச்சா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தோட்ட வேலை. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, டைம் போயிட்டு இருக்கு. தோட்ட வேலை கொடுத்தாரு. தோட்ட வேலை செஞ்சுருக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? நல்லா ஜாலியாக இருக்கும்ல? நல்லா வரிஞ்சு கட்டிக்கிட்டு அந்த இதெல்லாம் கடப்பாறை இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அடிச்சு கிச்சு நொறுக்கி கிரிக்கி ஒரு குழியை விதைச்சி அந்த நீட்டுக்கிட்டு இருக்கிற செடியை வெட்டி கிட்டி எல்லாம் போட்டுக்கிட்டோன்னா அப்படியே நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி இருப்போமா? என்ன ஆகும்? வருமா? தோட்ட வேலை செஞ்சால் வருமா? அப்போ தேவன் ஆதாமுக்கு கொடுத்த வேலை என்ன? தோட்ட வேலை. அப்போ வரல வேர்வை. ஹலோ,
தோட்ட வேலையை தேவன் கொடுத்தாரு ஆதாமுக்கு. தோட்ட வேலையை செய்யும் போது ஆதாமுக்கு வேர்வை வரல. சாபம் கொடுக்குறாரு, உனக்கு வேர்வை வரும், நீ வேர்வையோடு கூட என்ன பண்ணுவ, உன் ஆகாரத்தை சாப்பிடுவ. அப்போ முதல்ல நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுஷனுடைய தன்மை நான் பார்க்கணும். மனிதன் விழுந்த பிறகு என்ன தன்மையில் மாறிட்டான்றதை பார்த்தா தான் மீட்புன்னா என்னன்னு புரியும். புரியுதுங்களா? இப்போ ஆதாம் படைக்கப்பட்ட விதம், ஆதாம தேவன் எப்படி படைச்சார் அது வாசிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 5:3. ஆதாம் 130 வயதான போது, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக, நல்லா கேட்டுங்க, தன் சாயலாக, தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். வழங்குதா? ஃபர்ஸ்ட் தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி யார் உருவாக்குனாரு? ஆதாம உருவாக்குனாரு. ஆதாம் உருவாக்கப்பட்டான். உருவாக்கப்பட்ட ஆதாம் விழுந்துட்டான். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? விழுந்துட்டாங்க. விழுந்த பிறகு இப்போ ஆதாமுக்கு பிள்ளை பிறகுது. முதல்ல 2 குமாரர் பிறந்தாங்க. யாருங்க? காயின், ஆபேல். ஆபேலுக்கும் காயினை பற்றியும் என்ன சொல்லலை, அவருடைய ரூபத்தின்படி, அதாவது ஆதாமுடைய ரூபத்தின்படி ஆதாமுடைய சாயலின்படி அங்கே மென்ஷன் பண்ணல. ஆனால் சேத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணாங்க? 3வது பிள்ளைக்கு மென்ஷன் பண்ணாங்க. ஏன்னா இப்படி தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க. காயினும் அப்படி தான் இருந்திருக்கிறான், ஆபேலும் அப்படி தான் இருந்திருக்கிறான். யாரை மாதிரி? ஆதாமின் சாயலாகவும் ஆதாமின் ரூபத்தின்படியாகும். சரியா? இப்போ இருக்கிறாங்க. ஆக்சுவலாக விழுதலுக்கு முன்பு, ஆதாம் விழுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காருன்னா, தேவன் அவருக்கு என்ன வேலை கொடுத்தாரு? தோட்ட வேலை கொடுத்தாரு. ஆதாம் எப்படி படைக்கப்பட்டான்? தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டான். அதனால ஆதாம் எப்படி இருந்திருப்பான்னா, தேவனுக்குரிய அந்த மகிமையில் இருந்திருப்பான். ஏன்னா எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எப்போனா பாவம் வந்தவொடனே தேவ மகிமை போயிடுச்சு. புரியுதுங்களா? மனுக்குலத்தில் சாத்தான் பாவத்தை கொண்ட உடனே தேவனுடைய சாயல் இருக்கு பாருங்க, அந்த மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. அந்த மகிமை இருக்கும்போது அவன் எப்படி இருந்தான்னா தேவனை போல இருந்தான். அவன் தோட்ட வேலையை எப்படி செஞ்சுருப்பான் தெரியுமா? தேவன் எப்படி செஞ்சாரோ அப்படி தான் செஞ்சுருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளை தொங்கிட்டு இருந்தா என்ன சொல்லியிருப்பான்? கிளை நிமிர கடவுது அப்படின்வான். கிளை என்ன ஆகிட்டு இருக்கான்? நிமிர்ந்துட்டு இருக்கோம். பாதை சரியாலனா பாதை உண்டாக கடவுதுன்னு இருப்பான். பாதை என்ன ஆகிட்டு இருக்கோம்? உண்டாயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக தேவன் ஒரு விஷயம் பண்ணுவார். என்னன்னா, சகல காட்டு மிருகங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆதாம் கிட்ட நிற்க வச்சுட்டு அது என்ன பேரிடுறான்னு தேவன் என்ன பண்ணாராம்? பார்த்தாராம். ஏன் பார்த்தாரு ஆதாம? ஏன் தெரியுமா? ஆதாம் எப்படி வாயின் அதிகாரத்தை, வார்த்தையின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தாரு. அவன் சிங்கத்தை பார்த்தவனே அவன் பார்த்தவனே அவனுக்கு மைண்டில் வந்தது, இது சிங்கம் அப்படின்னா, இது ராஜா, காட்டுக்கு ராஜா, இது சிங்கம்னா. சிங்கமாயிடுச்சு. ஒரு முயல் தத்தி வரும்போது அதை பார்க்கும்போது என்ன பண்ணா? இது ஒரு முயல்னா அவன் என்ன சொன்னானோ அதே கேரக்டர் உள்ளே வந்துடுச்சு. புரியுதுங்களா? எல்லா மிருகத்துக்கும் ஆதாம் தான் பெயரிட்டார். ஆதாம் பெயரிட்டார்னு சொல்வதை விட ஆதாம் வாயின் வார்த்தையினாலே அதை என்ன பண்ணார்? அந்த லெவலுக்கு கொண்டு வந்தார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் இருந்தது. அதனால தான் மிருகத்தை மனுஷன் ஆள்றான். ஏன்னா அதிகாரம் முதல்ல என்ன சொன்னார்? சகல ஜீவ ஜந்துக்களை, சகல மிருகத்தெல்லாம் என்ன பண்ணோம்? ஆழக்கடுவர்கள். இன்னைக்கு தைரியமாக போய் ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி நில்லுங்களா பார்க்கலாம். சிங்கவான அதை முன்னாடி ஒரு நாய் கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க, அது முன்னாடி போய் நில்லுங்க பார்க்கலாம். முடியுமா? ஏன்? கடிச்சிரும் பிரதர். பயம் வருதா? இதெல்லாம் சாபம். அதுக்குன்னு போய் நின்ற போறீங்க. கர்த்தர் சாபத்தை நீக்கி விட்டார், நான் முன்பாதாக போய் நிற்கிறேன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி கிடையாது. இந்த எல்பெத்தேல் ஹவுஸும் பொறுப்பாளி கிடையாது. சரியா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் ஆதாமை உருவாக்கின விதம் அவரை போலவே என்ன பண்ணிட்டாங்க? உருவாக்குனால தேவனை போலவே அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அந்த ஒரு தெய்வீக சுபாவத்தில், அந்த தெய்வீக வல்லமையில் அப்படி இருந்தான். இப்போ ஆதாம் வார்த்தையை அறிக்கையிட்டு உருவாக்கப்பட்டவன். கரெக்டா? வார்த்தையை அறிக்கையிட்டு உருவாக்கப்பட்டவன். அதனால ஆதாம் எதுக்கு கீழ்ப்படிவார்னா,
வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவார். எதுக்கு கீழ்ப்படிவார்? ஆமாம் தான். ஆக்சுவலாக அவர் தேவன் வந்து கேட்குறாரு, இவங்க ரெண்டு விழுந்துட்ட பிறகு வந்து கேட்குறாருல தேவன், விளக்கப்பட்ட கனியை புசித்தாயா அப்படின்னு யாரை கேட்குறாரு? ஃபஸ்ட்டு ஏவாளை கேட்பார். ஆதாமை கேட்குறாரு. சாரி, ஆதாம் கேட்டோன்னே ஆதாம் என்ன சொன்னார்? ஸ்திரீ தான் என்ன பண்ணுச்சு? கொடுத்துச்சின்னு. ஆனால் ஆண்டவர் சூப்பராக ஒரு கேள்வி கேட்பார், நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால். அப்போ மனைவியின் பேச்சை கேட்டா அவருக்கு, ஆதாமுக்கு. இப்பெல்லாம் புது உடன்படிக்கையில் இருக்கிறோம், சரியா? ஆதாம் ஆழப்படிக்கு பிறக்கப்பட்டவன். அவன் ஏவாளுடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டார்? அவர் சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டார். இப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். இப்போ மனு குலத்தை எப்படி விழ வைக்கணும் அப்படின்னு சாத்தான் திட்டம் போடும் போது எதை பயன்படுத்தினா? சர்பத்தை பயன்படுத்தினான். சர்பம் வந்து டைரெக்டாக வந்து இவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த பழத்தை வாங்கி வாயில் வச்சு திணிச்சு சாப்பிடுச்சா? இல்லை. என்ன பண்ணுச்சு சர்பம்? பேசிச்சு. சர்பம் வார்த்தையை போட்டுச்சு. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், வார்த்தையை கேட்கிறவன், வார்த்தையின்படி வாழ்றவன் நம்பால. அதனால்தான் மனைவியின் வார்த்தைக்கு என்ன பண்ணிட்டாரு? அவரு செவி கொடுத்துட்டாரு. இப்போ இவன் எதனால் விழ வைக்க முடியும்னா வார்த்தையினால தான் விழ வைக்க முடியும்னு சாத்தானுக்கு தெரியும். அதனால் அவன் வராமல் சர்பத்தை அனுப்பினான். இப்போ சர்பம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இது கேள்வியா? இது தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? ஆதாமு சாப்பிட்டாரு, பசிக்கு சாப்பிடல. கனிகளெல்லாம் எதுக்கு சாப்பிட்டாரு சொல்லுங்க? நம்ம சாப்பிட்றோமே சாப்பாடு, அது ரெண்டு விஷயம் இருக்குது. எத்தனை பேர் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, நான் பசிச்சு தான் பிரதரை சாப்பிட்றேன்? கிடையவே கிடையாது. 90% கிடையாது. ராத்திரி ஆயிடுச்சுங்க டின்னர், மதியானம் ஆயிடுச்சிங்க லன்ச்சு, காலையில் ஆயிடுச்சிங்க டிஃபன். ருசிச்சு சாப்பிட்றோம், ருசிக்கு தான் சாப்பிட்றோமே தவிர பசிக்கு நம்ம சாப்பிட்றதில்ல. ஆதாம் ருசிக்கு தான் சாப்பிட்டாரு, பசிக்கு சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. அதனால தான் சர்பம் போட்டுச்சு ஒரு பிட்டை. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அவனுக்கு தேவைப்படலை, கனிகளே தேவைப்படலை அவனுக்கு. ஏன்னா அவன் தெய்வீக சுபாவத்தில் இருந்தான். அவன் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு அப்படியே ஒரு சந்தோஷமாக போயிட்டுருக்கிறவனே ஒரு வார்த்தையை போட்டவுடனே கரெக்டாக யாரை பிடிச்சான் பாருங்க? ஏவாளாக்காவை பிடிச்சான். பிடிச்ச உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? ஓஹோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது போலுக்குது, வா நான் சொல்லித்தரேன்ட்டு ஃபுல்லாத்தையும் துப்பிடுச்சு. கடைசியில் என்ன ஆகிட்டாங்க? சாப்பிட்டு முடிச்சாங்க. இந்த கதையில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போது ஆதாம் அந்த நேரத்தில் விழுந்தாங்க பாருங்க, 2 பேரும் விழுந்தாங்க. விழும்போது அந்த வசனம் தெளிவாக சொல்லும், அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டது. ஏன்? அதுக்கு முன்னாடி நான் கண்ணை மூடிட்டு இருந்தாங்களா? ஏன் அதுக்கு முன்னாடி கண் மூடப்படலை? புரியுதா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருவரும் நிர்வாணிகளாக இருந்தாங்க, பின்னாடி ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? சேம் பப்பி சேம் சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஞானம் அதிகமானதுனால இலையில ட்ரெஸ்ஸு தைக்க போட ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ ஞானம் பாருங்க! இலையில, அதுவும் அத்தி இலையில தைச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு? ட்ரெஸ்ஸை போட ஆரம்பித்தாங்க. முன்னாடி வராத அந்த வெட்கம் பின்பு ஏன் வந்தது? புரியுதா? விளங்குதா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஆதாம் விழுவதற்கு முன்பதாக மனுக்குலம் எப்படி இருந்ததுன்னா, தேவன் அருகில் நின்று பேசக்கூடிய அளவில் இருந்தது. அதாவது ஒரு அப்பா பிள்ளைக்குரிய உறவு முறையில் இணைஞ்சிருந்தாங்க. விழுதல் வந்த உடனே ஒரு பிரிவு வந்துடுச்சு. தேவன் ஏதேனை விட்டு துரத்தினார். யாரை? ஏன் துரத்தணும்? இங்கே ஏதாவது பண்ணி வாழ்ந்துக்குப்பான்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் துரத்தினார்? அது ஒரு ரீசனாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னா, தேவ மகிமையில் மறுபடியும் ஆதாம் வந்து நின்னான்னா எரிஞ்சிடுவான். அந்த மகிமைக்கு முன்னாடி முன்ன வந்தா பாருங்க, பகலில் குளிர்ச்சியான வேலையில் 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கினாங்களே, அந்த மாதிரி விழுந்த பிறகு மீட் பண்ண முடியாது. ஏன்னா சத்தத்தை கேட்டவொன்னு என்ன பண்ணிட்டான்? ஒளிந்து கொண்டான். ஒளித்து கொண்டான் இருக்க வசனம். ஒளிந்து கொண்டான் இல்லை, ஒளித்து கொண்டான். எபிரேயத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய பார்வையும் அவருடைய சத்தமும் கேட்கப்படாதபடிக்கு
தூரத்தில் போய் நின்றுக்கிட்டானா. ஆனால் அழகாக கண்டுபிடிக்கிறாரு. எங்கப்பா நீ இருக்கிற? தேவனுக்கு தெரியாதா ஆதாம் எங்கே இருக்கிறான்னு? தேவனுக்கு தெரியும். ஏன் கேட்டார்னா, எந்த நிலையில் இருக்கிறேன்னு கேட்டார் ஆதாம். நீ விழுந்துட்ட தெரியும், இப்போ நீ எந்த நிலையில் இருக்கிற பாரு. என் வார்த்தைக்கு நீ என்ன பண்ணல, செவி கொடுக்காம கீழ்ப்படியாமல் விழுந்ததுனால இப்போ நீ எங்கே இருக்கிற? இதுதான் அந்த கேள்விக்கு பதில். இப்போ இப்படி விழுந்த மனுஷன் என்னவாயிட்டான்னா, 2 விஷயம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. 2-3 விஷயம் வந்துடுச்சு அவனுக்குள்ள. என்னன்னா, முதல்ல தேவன் ஆதாமை உருவாக்கும் போது மண்ணினால உருவத்தை செஞ்சார். 1, அவனுடைய சரீரத்தை எப்படி பண்ணார்? மண்ணினால் செஞ்சார். 2வது, அவனுடைய நாசில் என்ன பண்ணார்? ஊதினார், தன்னுடைய வல்லமையை அனுப்பினார். 3வது, ஆதாம் ஜீவ ஆத்துமா ஆனான். அந்த ஜீவ ஆத்துமா அப்படின்னா தேவனை போல அந்த சாவாமைக்குள்ளே இருந்தான். எப்படி இருந்தான்? சாவாமைக்குள்ளே இருந்தான். மரணம் அவனுக்கு கிடையாது. தேவனுக்கு மரணம் இல்லை. அதனால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு என்ன கொடுக்கல? தேவன் மரணத்தை கொடுக்கல. ஆனால் எச்சரித்தார், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் சொல்லிட்டு, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ எங்கே போயிடுவ? மண்ணுக்கு திரும்ப வேண்டாம். அப்போது மரணமும் பாவமும் ஆதாமுக்குள்ளே வந்த உடனே சரீரம் மாறிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறீங்க பாருங்கள், நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே ஆதாம் வந்துட்டார். அப்போ அந்த ஆவி, மகிமையின் ஆவி எடுபட்டு, தேவனுடைய மகிமையின் ஆவி எடுபட்டு, அந்த சாவாமை நித்திய ஜீவன் எடுபட்டு சாதாரண ஜீவியாக மாறிட்டான். இப்போ என்னன்னா, அந்த காற்று ரத்தமாக மாறிடுச்சு. காற்று என்னவா மாறிச்சு? ரத்தமாக மாறிச்சு. உள்ளே இருந்தது பாருங்க, வல்லமை போயிடுச்சு, காற்று மட்டும்தான் இருக்குது. அது அவன் வாழ்கிறதுக்கு தேவை. அது கூட தேவன் என்ன சொன்னார்? இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லும் போது ஆதாம் அன்னைக்கு செத்தாரா? 930 வயசுக்கு அப்புறமா தான் ஆதாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? இறந்துருக்கிறாரு. அப்போ சாகவே சாவாயின்னு ஏன் சொன்னார்னா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அது எபிரேயத்தில் ஹமுத் முத்ன்னு சொல்லுவாங்க. 2 வார்த்தை, ஹமுத் முத், சாகவே சாவாய். இந்த சாகவே சாவாய்ன்றத, இந்த ஹமுத் முத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிராணன் போய் உருவழியும், உருவழிந்து பிராணன் போயிடும். இதான் சாபம். நீ சாகவே சாவாயினார்ல, அப்போ எனக்குள்ள நான் உனக்கு கொடுத்த மகிமை என்ன ஆகிடும்? போயிடும். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ எங்கே போயிடுவ? மண்ணுக்கு போவ. எப்படி போவ தெரியுமா? முதல்ல உன் உருவம் அழியும், பின்பு உனக்குள்ள நான் கொடுத்த பாருங்க பிராணன், மூச்சு காத்து, அது என்கிட்ட வந்துடும். இதான் சாகவே சாவாய், ஹமுத் முத்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ கொஞ்சம் பாருங்க, இப்போ நம்மளே பார்த்துக்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோங்க? அதெல்லாம் ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், எவ்வளோ நல்லா இருந்தேன், எவ்வளோ அழகாக இருந்தேன். அந்த வாலிபம் திரும்ப கிடைக்காதா? எல்லாம் சொல்கிறோம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? பிள்ளைங்கள்லாம் நம்மளை அங்கிள் ஆண்டின்னு சொல்லும் போது எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? அங்கிள் ஆண்டினா கூட பரவாயில்ல, தாத்தானுது அது அப்படியே கொண்டு, புரியுதுங்களா? ஏன்? உருவம் என்ன ஆயிடுச்சு? மாற்றம். உருவம் அழிந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆயிடுச்சு? ஐயா நைட்டு படுத்தாருங்க, காலையில் ஏஞ்சிக்கலங்க, பிராணன் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இதான் ஆதாம் மூலமா மனுக்குலத்துக்கு வந்தது. இதுக்கு என்ன காரணம்னா ரத்தம். அந்த ரத்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆதியிலிருந்து இன்ன வரைக்கும் பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னா ரத்தம். நீ பாவம் செஞ்சியா போய் பலியிடுனாரு, ரத்தத்தை கொடு. ஏன்னா நீ ரத்தத்துக்கு, அந்த பாவத்தினுடைய சாபம் ரத்தம். அந்த ரத்தமும் சரீரமும் உனக்குள்ள இருக்கிறதுனால, அந்த ரத்தமும் மாம்சமும் இருக்கிறதுனால இதுக்கு ஈடு ரத்தமும் மாம்சமும் வேணும். இப்போ இன்னொரு மனுஷன் அடிக்க முடியாது, ஏன்னா அவன் ஈக்குவல் கிடையாது, இவனுக்கு நிகர் கிடையாது. ஏன்னா அவன் பரிசுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், அது முடியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா மிருகத்தை பலியிட்டாங்க. ஆனால் இயேசு ஏன் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர் ஆனார்னா, ஆதாமோட நிலை அதுதான். ஆதாம் விழுந்தார் பார்த்தீங்களா? பாவத்தில் விழுந்த உடனே அவர் உருவம் மாறிச்சு பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஸ்டேஜ். அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, அவரும் நம்மை போல
பிள்ளைகளை போல ரத்தமும் மாம்சத்தையும் உடையவர் ஆனார். அப்படியே வந்திருக்கலாமே, ஏன் வரல? அதனால தான் இயேசு மீட்கும் பொருள், அந்த மீட்கும் பொருளை தேவன் எப்படி டிசைன் பண்ணார்னா ஆதாம் மாதிரி தான் டிசைன் பண்ணார். அதனால தான் இயேசுக்கு 2ஆம் ஆதாம்னு பேர். புரியுதா? இயேசு யார்? 2ஆம் ஆதாம். முதல் ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன். இப்போது ஆதாம் எப்படி உருவாக்குனாரு? மண்ணினால் ஒரு உருவத்தை செஞ்சு மூச்சு காத்து என்ன பண்ணார்? ஊதுன உடனே அவன் என்னவாயிட்டான்? ஜீவாத்மாயிட்டான். இயேசுவை எப்படி உருவாக்குனார் தெரியுமா? கன்னி மரியாளுடைய கருவறையில் என்ன பண்ணுறாரு? மூச்சு காற்று பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்ததுன்னு இருக்கும் வசனம். பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்தது. அது எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. பரிசுத்த வித்து. புரியுதுங்களா? அப்போ கன்னி மரியாளுடைய கருவறையில் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி மனுக்குலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கருவை உருவாக்கிட்டார் இயேசுவை. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு தேவனுடைய குமாரன், வல்லமை பொருந்தினவர், பிதாவின் செல்ல பிள்ளையாக இருந்தவர் ஒரு ஸ்திரீயினுடைய கருவறையில் 10 மாதம் காத்திருந்தார். முடியுமா? 8 மணிக்கு மேலே நம்மளால இங்கே உட்கார முடியல. என்னாலே முடியல. அதான் உண்மை. ஏன்? எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஆனால் இயேசு 10 மாதம் உங்களுக்காக எனக்காக ஒரு இருட்டறையில் இருந்திருக்கிறார். மீட்கும் பொருள் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அவருக்குள்ள அந்த ரத்தம் வரணும், அந்த ரத்தம் வரணும், அந்த மாம்சம் உருவாகணும். அது உருவாக உருவாக ரத்தம் உருவாக மாம்சம் உருவாக உருவம் வர 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 மீட்கும் பொருள் அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கு. பிதாவாகிய தேவன் பார்க்குறாரு, மீட்கும் பொருள் ரெடியாகுது, தயாராகுது. ஒரு 10 மாதம் கழிச்சு அது பூமிக்கு வந்த உடனே பரலோகமே கொண்டாடிச்சு. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாகன்னு சொன்னாங்க. பரலோகமே வந்து கொண்டாடிச்சு. ஏன் தெரியுமா? அங்கே வந்துடுச்சு மீட்கும் பொருள், அங்கே வந்துடுச்சு. இப்போ இயேசு உலகத்துக்கு வந்த உடனே இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் இந்த மீட்புக்குள் வந்திருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உறைந்து விட்டீர்களா? தெரியல. அப்போ மீட்புக்கு எப்படி கொண்டு வரார் பாருங்க தேவன், அந்த மீட்கும் பொருளுக்கு எப்படி கொண்டு வரார் பாருங்க. இன்னொரு விஷயம், காயினும் ஆபேலும் இருந்தாங்க இல்லையா? இப்போ காயின் என்ன பண்ணிட்டார்? ஆபேலை கொன்னுட்டார். கொன்ன மாத்திரத்தில் தேவன் வந்து சொல்லுவார் காயின் கிட்ட, உன் சகோதரனே என்ன செஞ்ச? அப்போ அவர் என்ன சொல்லுவார்? என் சகோதரனுக்கு நான் காவலாளியா அப்படின்னும் போது தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னென்னா, உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலேருந்து என்ன பண்ணுச்சான்? கூப்பிடுதான். எப்படி கூப்பிடும்? புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. ஆதாமுடைய சாயல், ஆதாமுடைய ரூபத்தின்படி வந்தான். ரத்தம் கூப்பிட்டுச்சுன்னா எப்படி கூப்பிட்டுச்சுன்னா, ரத்தம் பேசல, இவன் அடித்தான் பார்த்தீங்களா? அது வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முகத்தில் கல் தூக்கி போட்டானா. என்ன பண்ணிட்டான்? சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி ஒரு கல் எடுத்து என்ன பண்ணிட்டான்? ஆபேலுடைய முகத்தில் போட்டுட்டான். போட்டவொன்னே அந்த முகம் என்ன ஆயிடுச்சு? விகாரமாக ஆயிட்டு அதுக்குள்ளே அந்த ரத்தம் பீறி அடிக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. அவன் அந்த வலியில், அந்த நோவில் அவன் கத்துறான். கத்த ரத்தம் உள்ளே இருந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இவனுக்கு தெரியாது, மரணம்னால என்னன்னே தெரியாது காயினுக்கு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த ரத்தம் வெளியில் வர வர சிந்த 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 தேவன் சொல்கிறாரு, ஆபேலுடைய ரத்தம் பேசுதுப்பா, கூப்பிட்டுதுப்பா என்ன அப்படின்னு சொல்கிறார். என்ன செஞ்சேன்னு சொல்கிறார். அப்புறமா தான் அவனுக்கு என்ன பண்ணுறாரு? சாபத்தை கொடுக்குறாரு. என்ன சாபம் கொடுத்தாரு? நீ எங்கே போனாலும் ஒன்று என்ன பண்ணிடுவான்? நிலையற்ற அலைவனாக இருப்ப. ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? முடிஞ்சு போச்சுன்ட்டார். ஆனால் அவன் கேட்குறான், இது எனக்கு இட்ட சாபம் ரொம்ப பெருசு, என்னால் முடியாதுங்க, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும் போது தேவன் என்ன பண்ணார்? அவன் மேலே என்ன போட்டாராம்? அடையாளம் போட்டாராம். என்ன அடையாளம் அது? சொல்லுங்க. டவ் அப்படின்னு சொல்கிற எபிரேயத்தின் கடைசி வார்த்தை, 22 வார்த்தைகளில் கடைசி வார்த்தை டவுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா ப்ளஸ் மாதிரி இருக்கும், ப்ளஸ் மாதிரி இருக்கும். ப்ளஸ்ஸை கொஞ்சம் கவுத்திங்கன்னா தப்பு மாதிரியும் தெரியும்.
இது எங்கே பார்க்கலான்னா, போகும்போது கூட நீங்கள் பார்க்கலாம், மெடிக்கல் ஷாப்பில் பார்க்கலாம். மெடிக்கல் ஷாப்பில் வெளியில் வச்சுருப்பான் பார்த்தீங்களா, ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ப்ளஸ் போட்டிருப்பான். அந்த ப்ளஸ்ஸை திருப்பினீங்கன்னா என்ன இருக்கும்? தப்பு மாதிரியும் தெரியும், கரெக்டு மாதிரியும் தெரியும். இதை தான் கொடுத்தாரு. அது சேஃப் பண்ணுறது அவனை. அதே மாதிரி தான் மெடிக்கலில் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்கே தான் போய் மருந்து வாங்குறதுக்கு? மனுஷனுடைய ஜீவனுக்கு ஈடு எது தான்? மெடிக்கல். அதனால தான் அந்த லோகவை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. இப்போ ஆபேலுடைய ரத்தம் என்ன பண்ணிச்சான்? பேசிச்சான். அவ்வளோ ரத்தம் பீரிட்டு வெளியே வந்தது. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் குமாரனுடைய ரத்தம் என்ன பண்ணிச்சான்? நமக்காக பரிந்து பேசுதான். இப்போ ஏன் இயேசு சிலுவையில் அவ்வளோ விகாரமாக ஆனார்னா, அந்த லெவலுக்கு போனோம். அந்த ஆபேலில் முதல் அடிப்பட்டு செத்தார் பாருங்க, அந்த லெவலுக்கு போனோம். அதனால தான் வசனம் சொல்லுது, ஏசாயா 53 சொல்லுவார், நாம் அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்த. பார்க்கறதுக்கு சகிக்கல, அவர் முகம் பார்க்கறதுக்கு சகிக்கல, அவ்வளோ விகாரமாக இருக்குது. ஏன் தெரியுமா? இயேசுவினுடைய ரத்தம் சிலுவையிலிருந்து பீரிட்டு அடிக்க 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 தேவனுக்கு இண்டிகேஷன் வந்தது. மனுஷனுக்கு மீட்பு, மனுக்குலத்துக்கு மீட்பு, என் சகோதரனுக்கு மீட்பு, என் சகோதரிக்கு மீட்பு, என் பிள்ளைகளுக்கு மீட்பு. அப்படி தேவன் மீட்பு அப்படி பார்த்தார். சிலுவையில் அவர் ஒவ்வொரு பாடு படும்போது அந்த ரத்தம் வெளியில் வர 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 பரிந்து பேசுது. விடுதலை விடுதலை, மீட்பு மீட்பு மீட்புன்னு பேசுது. அதனுடைய உச்சக்கட்டம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது மீட்புக்கு ஏன் ரத்தம் தேவை என்றால், அது பிரமாணம். மனுஷன் எங்கே விழுந்தானோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இயேசு வந்த பிறகு மனுஷனுடைய ஆரம்ப நிலை என்னவோ அங்கே தான் போனோம். ஹலோ, புரியுதுங்களா? ஆனால் தான் லூக்கா 19:10 என்ன சொல்லுது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். சரியா? இப்போ நம்ம எதெல்லாம் இழந்தோன்னா, நம்ம இழந்ததில்லை, ஆதாம் இழந்தது. ஆதாம் இழந்தது இப்போ யாருக்கு வரணும்? அவர் ஏற்றுக்கொண்ட நமக்கு வரணும். அப்போ மீட்பு பாவத்திலிருந்து மீட்கப்படணும், வாழ்வாதாரத்திலிருந்து மீட்கப்படணும், பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரும்படியான அந்த மீட்பு நம்மளை கொண்டு போகணும். இது இயேசுவின் ரத்தம் செஞ்சதா? இயேசுவினுடைய சரீரம் மறிக்கிறதுனால இது நடந்ததா? எப்படி நடந்தது? இப்போ பாவத்திலேருந்து நம்ம மீட்டுட்டோம். ஒரே ஒரு வசனம், கடைசி ஒரு வசனம் வாசித்துருங்க. யோவான் 8:36 வசனம் வாசிங்க. யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும். புரியுதுங்களா? குமாரன் விடுதலை கொடுத்துட்டாரா? பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரா? சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரா? இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்குரிய தகுதி இருக்குதா? இப்போ 100% நம்மளால் சொல்ல முடியுமா பாவத்திலேருந்து நான் வந்துட்டேன்னு? பார்த்தியா? அதான் இது என்னன்னு அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். எப்படி பாவத்திலிருந்து விடுதலை. ஏன்னா விடுதலை கொடுத்தா மெய்யான விடுதலைன்னு வேதம் சொல்லுது. பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துட்டேன்னா கொடுத்தது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அது எப்படி நடந்தது? நம்ம எப்படி பாவத்தில் விடுதலை ஆனோம்? விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோமா? இன்னும் நீங்கள் கேட்கலாம், இன்னும் நான் செஞ்சுக்கிட்டே தானே இருக்கிறேன் பிரதர். காத்திருப்போம். அடுத்த புதனில் நம்ம இந்த காரியத்தில் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த நாளில் கொடுத்த தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நன்றி செலுத்துக்கலாம். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட நம்ம முடிக்கலாம்.